ஃப்ரெண்ட்ஸ், ஃபண்டேரா பார்க்கு வந்துட்டோம். இங்கே ஒரு 200 மீட்டர்ஸ் தான். ஸோ ஃபண்டேரா பார்க்கு இப்போ என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் இல்லை, லயன் டைகர்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கேன். சரி, ஓகே, வாங்க இப்போ ஃபண்டேரா பார்க்கு. எங்கப்பா ஃபண்டேரா பார்க்கு வந்துச்சா? ஃபண்டேரா பார்க்கு போர்டு தெரியுதுங்க, சூப்பருங்க, வேறு லெவல். இப்போ ஃபண்டேரா பார்க்குள்ளே போகிறோம். பார்க்குள்ளே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறோம். ஃபண்டேரா 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 பார்க். அப்படியே லெஃப்ட்டில் அந்த கேட்டுக்கு உள்ளே போனோம். டிக்கெட் எங்கே இருக்குதுப்பா? டிக்கெட்டு இதோ இங்கே கூட்டமாக நிற்கிறாங்க, இங்கே தான் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு நான் டிக்கெட் வாங்கிடுறேன். நான் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் டிக்கெட்டோட ரேட்டு என்ன அப்படின்னு. ஓகேங்களா? போகலாமா உள்ள? சரி வாங்க, இப்போ நம்ம என்ட்ராக போகிறோம். சூப்பரு. லெஃப்ட்லலாம் பாருங்களேன், அப்படியே சும்மா அப்படியே சின்ன கேவில் என்ட்ரு வர மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது பாருங்களேன். வாவ், நல்லா இருக்குதுல்ல, வேறு லெவலில் இருக்குல்ல, க்ரீனரி, சான்ஸ் இல்லைங்க. வாங்க அப்படி உள்ளே போவோம். வழி வழி சூப்பருங்க. ஃபிஷ்ஷுங்க வேறு லெவலில் இருக்குங்க. ஃபிஷ்ஷுங்கெலாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்க. அப்பா எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷரு! அப்பா ஷார்க்கு தானே அது? சொரா புட்டு தானே? சூப்பருங்க. ஒரு 4 கிலோ தேரம் போல் இது. நல்லா இருக்குது, குட்டி குட்டி ஃபிஷ். இது என்ன வெள்ளை கலரில் இருக்குது? வாவ், சேம் ஒரு 4-5 கிலோ தேரம் போல். நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கலராக ஃபிஷ் இருக்குது. டேங்கும் ப்ளூவு கலரு ஃபிஷ்ஷு சும்மா வேறு லெவலில் தெரியுதுங்க. இது என்னது? கோய் ஃபிஷ். சூப்பராக இருக்குல்ல கோய் ஃபிஷ்ஷு? நல்லா இருக்குது, சூப்பருங்க. குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. கோல்டு ஃபிஷ்லாம் கிடையாது போல், ஒன்லி கோய் ஃபிஷ். இது இதே வேறு அடிக்கடி கண்ணு முன்னாடியே சுற்றிட்டு இருக்குது. பளிச்சுன்னு இருக்குதுங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி அழகாக இருக்குதுங்க ரெண்டும். சூப்பருங்க. இதெல்லாம் என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில, ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுன்னு இது ஏதோ பேரட்டு ஃபிஷ் மாதிரியே இருக்குது, தெரியலையே. அதே மாதிரி தான் இருக்குது. ஆடா, இது வேறு ஒன்று குறுக்க பார்த்தாலே எனக்கு கண்ணு சூப்பராக இருக்குங்க. ஓகே, கோய் ஃபிஷ் ஒரு வாட்டி உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்றேன், அப்படியே எட்டி பாருங்கள். அடுத்தது என்ன? ஏஞ்சல் ஃபிஷ்ஷுங்க. இது நம்ம வீட்டிலே வளர்ப்போம் அந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. சூப்பருங்க. அடுத்தது என்ன? இது என்னது? பெலூன் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது சத்தியமாக இது பேர் தெரில, ஆனால் கலராக குட்டி குட்டியாக இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது, நல்லா இருக்குது. பெலூன் ஃபிஷ். ஏங்க ஏதாவது நான் தப்பாக மீனை பேரை மாற்றி சொல்லிட்டேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். லாப்ஸ்டர், எறா அதான் நினைக்கிறேன். வாவ், எறா, லாப்ஸ்டர். ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குதுங்க நடுவில். இதில் கலர் இந்த ஏஞ்சல் ஃபிஷ்னு ஒரு கலரில் இருக்குது. ஆமாம், குட்டியாம தனியாக குட்டியாம மட்டும் இருந்துறாரு பாருங்களேன் ஏஞ்சல் ஃபிஷ் கூட. எல்லாம் ஏஞ்சல் ஃபிஷ் தான் இது. வாவ், கலரை பாருங்களேன், அப்படியே பளிச்சு நடிக்குது. ஜிம்ஸ் பேக்கெட் பார்த்த மாதிரி இருக்குது. இது என்னது? தவளை. ஐயம்மா, எவ்வளோ பெரிய தவளை பாருங்களேன். இது ஒரு மீல்ஸ் சாப்பிடும் போல். எம்மா, வேறு லெவலில் இருக்குதுங்க எல்லாம். இது என்னது? இது பள்ளி மாதிரி. இது பேர் ஏதோ சொல்லுவாங்கங்க, மறந்துட்டேங்க, சத்தியமாக பேரை மறந்துட்டேங்க. வேறு என்ன இருக்குது இங்கே? எதுவும் இல்லையோ, காலி. எதுன்னு இது ஏதோ காட்டு பள்ளி மாதிரி இருக்குது, சத்தியமாக தரலங்க. பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த மண்ணோட மண்ணாக இருக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது. முட்டைங்க, எவ்வளோ பெரிய முட்டை பாருங்களேன். அப்பா, இதில் ஆம்லேட்டு போட்டால் ஈமு எக்குலாம் இருக்குதுங்க. எலிப்பா, வெள்ளை எலிப்பா, ஒரு 3 எலி இருக்குதுங்க. அப்பா, அதுக்கு தனி வீடா? இதுவே நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் அடிச்சு துரத்துறோம், இதுக்கு ஒன்று தனி வீடே இருக்குதா? வேறு லெவலு, சூப்பரு, வாய்ப்பே இல்லை. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. போகலாம் வாங்க. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வழி, எக்ஸ்கியூஸ் மை, போகலாம் வாங்கோ. அடுத்தது என்ன இருக்குது? வாட் இஸ் தேர் இன் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? சூப்பருங்க. கோய் ஃபிஷ் தான், ஆனால் இந்த ஃபிஷ்ஷெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது ஃபவுண்டைன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குதுங்க. எல்லாம் பெருசாக இருக்குது. அங்கே பார்த்தோம் நம்ம சின்னதாக இருந்துச்சு, இது பெருசாக இருக்குது எல்லாம். அப்போ இதில் கோல்டு ஃபிஷ் எதுவுமே இல்லையா? சத்தியமாக தெரியலைங்க. இதில் எது கோய் ஃபிஷ்ஷு எது கோல்டு ஃபிஷ்ஷுன்னு எதுவும் தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது.
நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. சும்மா கலர் கலராக ஏதோ ஃபவுண்டைன் மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே அது கிட்ட தான் போகுதுங்க, போயிட்டு வருதுங்க. அது என்னமோ அந்த ஃபவுண்டைன் கிட்ட போகிறது பிடிச்சிருக்குது போல் அதுக்கு. தம்பிகளா ஒரு போஸ் கொடுங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. கோழிங்க, ட்ராகன் சிக்கன் கோழிங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோழிங்க. எவ்வளோ கோழி இருக்குது பாருங்களேன், விதவிதமான கோழி. எவ்வளோ கோழி விதம் இருக்குதுன்னு எனக்கு ஒரு 2-3 கோழி விதம் தெரியும், அவ்வளோதான். வேறு லெவலுங்க கோழி. சின்ன சின்ன ஃபிஷ்ஷு, கலர் கலராக ஃபிஷ்ஷு. அந்த என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, மூலி ஃபிஷ்ஷா, குட்டி போடுமே அந்த ஃபிஷ் தான் நினைக்கிறேன். பூனை, பூனை ஓப்பனாக சுற்றுது. ஆனால் இந்த பூனை நம்ம ஊர் பூனை மாதிரியே இல்லையே. இங்கேயும் சிக்கன் இருக்குதுங்க. இதெல்லாம் விதவிதமான சிக்கனு. இதெல்லாம் சிக்கன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 சிக்கன் தான். நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த இவ்வளோ கோழி இருக்குதுன்னு சத்தியமாக இப்போ தாங்க பார்க்குறேன். பூனை, புசு புசு பூனை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பூனை. நான் கொஞ்சம் கையில் தூக்கி வச்சுட்டு பார்க்குறேனே, நல்லா இருக்குதுங்க புசு புசுன்னு. கையில் தூக்கி வச்சு பார்க்கட்டுமா? வேறு லெவலில் இருக்குதுங்க பூனை. ஓட 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 எப்படி புசு புசுன்னு இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குதுங்க. தம்பி ஓடாத 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 ஓடாதப்பா ஓடாத, பார்த்து போ. ஓடுறாருங்க, நம்மளை பார்த்தாலே ஓடுறாரு. சரி வாங்க, இந்த லெஃப்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரேபிட்டுங்க, ரேபிட் இருக்குதுங்க இங்கே. பெருசுங்க பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உக்காந்துனே தூங்குது போல். டிஸ்டர்ப் பண்ணலப்பா. வெள்ளை ரேபிட்டு இங்கே ஒன்று இருக்குது, இந்த மூலையில் ஒன்று இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது பார்க்கலாம். வாங்க வாங்க, ட்ராவல் வித் மீ, கமான். ஏதோ இல்லை உள்ளே ஏதோ எட்டி பார்க்குறாங்க, ஆனால் என்ன இருக்குது எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரேபிட்டு சூப்பராக இருக்குப்பா. என்ன கலர் இது? ஏதோ கலரில் இருக்குதே. ரேபிட்டுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். மீல்ஸ்லாம் கொடுக்கும்போது இலை தான் கொடுக்கணும். ஸோ இலை கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடும், இல்லைன்னா துப்பிடும். சாப்பிடு. தொட்டா சாப்பிடுதுங்க. சூப்பருங்க. தொட்டாங்க, நான் சாப்பிட்டுச்சுங்க. வேறு லெவலில் சாப்பிட்றாருப்பா. வாங்க போகலாம், அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கம்மான். நெக்ஸ்ட். வாட் இஸ் தேர்? திஸ் இஸ் டேமரின், ரெட் ஹேண்டட் டேமரின். தமிழில் என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. எங்கே இருக்குது ரெட் ஹேண்டட் டேம்பரின்னு? எங்கேப்பா ஆளகணும்? இங்கேன்னு தெரில. இது பாருங்கள், இது என்னது? மர்மோசெட் ஹெட்செட் மாதிரி மர்மோசெட். அதான் ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். வாவ். ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? இது உங்களுக்கு தெரியுங்க, ஏதோ பேர் சொல்லுவாங்கங்க. இந்த லெஃப்டில் இருக்குது போர்டு. இது என்னது? அது பேர் தெரியல, அதை எழுதிருக்கு, நான் கவனிக்கல. அடுத்தது வந்து ஃபேரட். ஏன் பாருங்கிற ஃபெரட்டை உள்ள இருக்குது பாருங்கள், மூளையில் அப்படி படுத்து கிடக்குது பாருங்கள். சரி வாங்க, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். எலிங்க, எவ்வளோ பெரிய எலி பாருங்களேன். ஐயோ, நான் இது வரைக்கும் இவ்வளோ பெருசாக பார்த்ததே இல்லையே. எலி தானே இது? ஆமாம், அடப்பாமே, இவ்வளோ பெரிய எலியை நான் பார்த்ததே இல்லையே. பெருச்சால் தான் பார்த்துருக்குறேன், ஆனால் இவ்வளோ பெரிய எலியை நான் பார்த்தது இல்லையே. இங்கே என்ன இருக்குது? இயர் இட் இஸ் கலர் கோழி, கலர் குட்டி கோழிஸ். எடுத்து பார்க்கலாம். வாவ், என்ன சாஃப்டாக இருக்குப்பா. கலராக இருக்குதுப்பா. அழகாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு. வேறு லெவலு. இது எதோ சொல்லுவாங்க, இது பேர் நான் மறந்துட்டேன்.
வாத்தே வாத்தே வாத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம், இருங்க நம்மளும் கொடுக்கலாம். எல்லோரும் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கலாம். சூப்பருங்க, வேறு லெவலு. நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. இது எல்லோரும் கொடுக்குறாங்க, இருங்க நம்மளும் கொடுக்கலாம். ஏம்பா மிஸ்டர் வாத்தூஸ், ப்ளீஸ் டேக் மை ஃபுட், என்ஜாய். மெதுவாக பங்கு போட்டு சாப்பிடுங்க, சண்டை போடாதீங்க. சரி, அடுத்தது என்ன இருக்குது? அடுத்தது வாங்க போவோம், இந்த பக்கம் போவோம், என்ன இருக்குது பார்க்கலாம். Oh my god, what is this? Wow, Huskies. மற்றவங்க அதில் வேறு மாதிரி வந்திருக்கோம். Husky dogs நல்லா தூங்குறாங்கப்பா, 2 பேரும். தூங்குங்க, டிஸ்டர்ப் பண்ணல, தூங்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் தூங்குறாங்க போல். Husky dog ஆனால் பெருசாக இருக்குங்க இந்த ஹஸ்கி, இது 2மே பெருசாக இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? ஆஸ்ட்ரிச்சுப்பா, எவ்வளோ பெருசாக இருக்குதுப்பா ஆஸ்ட்ரிச்சு, நம்மளோட பெருசாக இருக்குதே. பார்க்குது தம்பி, திரும்பி பார்க்குது. தம்பி இங்கே பாருமா, பெரிய மனுஷன் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், இங்கே பாருண்ணே. மதி கூட மாட்டேங்கிற, போட்டானா வேணும். பாருண்ணே தம்பி, ஹலோ, இங்கே பாருங்க. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குதே. ப்ளீஸ் சி. சரி போவோம் அந்த பக்கம். பார்க்க மாட்டேங்குதா? இப்போ தலை தூக்கிச்சுங்க, இப்போ பார்க்குதுங்க. ஹாய். சரி வாங்க அந்த பக்கம் போவோயா, போகலாமா? அந்த பக்கம் போய் பார்ப்போம், வாங்கோ. இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கமும் அதான் இருக்கும். இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதே. கிட்ட வாங்க. இப்போ வாங்கப்பா. என்னப்பா நீ போஸ்ட் கொடுக்காம போகிற? ஐயா, இது என்ன நம்மளை தொத்தினே வருது? சொன்னது காதில் இதில் விழுந்துருச்சோ? பார்க்குது. ஆஹா, பார்த்துருச்சுப்பா. இவ்வளோ ஹைட்டாக இருக்குதுங்க, அம்மா என்னோட ஹைட்டாக இருக்குதுப்பா. தம்பி எது இருந்தாலும் பேசி திட்டுக்கலாம். வாங்க. எவ்வளோ பெருசுங்க, அம்மா. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஏதோ சொல்லுது, ஆனால் என்ன சொல்லுதுன்னு தான் தெரில. டேய் ஓரமாக போடான்னு சொல்லுதா. கிட்ட வருதுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட நான் போக முடியுமான்னு பார்க்குறேன். இது என்ன கருப்பு வாத்து, நல்லா இருக்குதே. இருங்க இது கிட்ட போய் பார்க்க முடியுதா பார்க்கலாம். பார்த்துட்ட கிட்ட. ஹலோ, ஹவ் ஆர் யூ? நைஸ் போஸ், குட் பாய். பேர் என்னப்பா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ். இது என்ன டாகு? பக்கு கிடையாதுங்க, ஏதாவது குட்டி டாகு தெரியல. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். மாடுங்க, குட்டி மாடுங்க. ஐ திங்க் இது வந்து இதுக்கு மேலே ஹைட்டு வளராது, இதுதான் ஹைட்டு. அழகாக இருக்குதுங்க இந்த மாடு. சூப்பருங்க. கருப்பு வாத்து நல்லா இருக்குது பாருங்களேன். கருப்பு வாத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பா, சூப்பர். சரி வாங்க, அடுத்தது நெக்ஸ்ட். காமான். ஈமு கோழி தானே இது? அதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல இது பேர் என்னன்னு. ஓகே, இப்போ தான் நம்ம மெயின் பிக்சரே போகிறோம். பேர்ட் வாக். லெஃப்ட் அப்படியே போனால் பேர்ட் வாக். ஓகே, பேர்ட் வாக் போவோம். கையில் ஏதோ தராங்க, என்ன இது? ஓகே, பேர்ட்ஸுக்கெலாம் சாப்பாடு போடுறதுக்கு கையில் கொஞ்சம் தராங்க. இதை போட்டு தான் நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். வாங்க போவோம். ஹலோ மிஸ்டர் பேர்ட், ப்ளீஸ் டேக் மீ த ஃபுட். என்ன ஓடுறீங்க? வாங்க, கை நீட்டுறேன். வாங்க எல்லோரும் கை நீட்டுறாங்க. வாங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்களாப்பா, வந்து வாங்க. யாருப்பா, யாருமே வரமாட்டேங்கிறீங்க ஏன்பா? சரி வாங்க அந்த பக்கம் போவோம்.
என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. வாவ் வாவ் பா, இந்தாப்பா சாப்பாடு சாப்பாடு இங்கே இருக்குதுங்க. இது கொடுத்து பார்க்கலாம் வாங்க. சாப்பிடுதா பார்ப்போம். நல்லா கலர் கலராக இருக்குதுங்க பேர்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, கொடுக்கலாம். இப்போ வந்து வாங்கிக்கப்பா. இப்போ கஷ்டப்பட்டு கை நீட்டுறேன்ப்பா. சூப்பர் அப்பு. அப்பா ஃபைனலாக ஒருத்தர் வந்து சாப்பிட்றாருப்பா. சூப்பர்ப்பா, சாப்பிடுப்பா. எல்லாம் எடுத்துக்கோங்க. மிச்சம் பேர் கூட எடுத்துக்கோ. ஆமாப்பா, நீயும் எடுத்துக்கோவா. சூப்பர்ப்பா. பொறுமை அடிச்சுக்கூடாது, பொறுமை. நல்லா இருக்குதா? சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடுங்கப்பா, கை வலிக்குது. மெதுவாக போயிட்டு வராங்களே. அது சூப்பராக சாப்பிட்றப்பா. சமத்து பிள்ளைப்பா, நீ தான் சாப்பிட்ற. சரி வாங்க போவோம். ஏன்ப்பா நீ என்னப்பா? இந்த வந்து எடுத்துக்கோ. வாப்பா. ஐயோ சூப்பர்ப்பா, வந்துடுச்சு. எடுத்துக்கோ, மெதுவாக எடுத்துக்கோ. பொறுமையாக சாப்பிடு. எவ்வளோ பொறுமையாக சாப்பிட்றப்பா. என் ஒய்ஃப் கையிலே சாப்பிடுது, என் கையிலே சாப்பிடுது. நல்லா இருக்குதா? அப்படியே கையை சேர்த்து கச்சிட போகிறேன். சாப்பாடை மட்டும் சாப்பிடு. குட் பாய். என் கை தாங்க வலிக்குது, ரொம்ப நேரம் நீட்ட முடியல. நிறைய எடுத்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டணும், அதுதான் எனக்கு கை வலிக்குது. சார் ரொம்ப பொறுமையாக சாப்பிட்றாரு. சாப்பிடுங்க. இப்போ நான் ஒரு போஸ்ட் தரேன், இந்த போஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். எப்படிங்க இருந்துச்சு என் போஸு? நல்லா இருந்துச்சா? ஏய் பேர்ட் சூப்பராக இருக்கே. உன் பேர் என்ன? பா எவ்வளோ பேர் மூக்கு. அப்படியே போ வாங்க. என்ன இருக்குது அடுத்ததில்? ஓகே, இங்கேயும் கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்குது. ஐ கிளி. ஹாய் கிளி. டச் பண்ணி பார்க்கலாமா? கோவப்படுறாருப்பா மிஸ்டர் கிளி. சாப்பாடு கொடுத்தா வாங்கிக்கிறாரு. இங்கே எல்லாமே இந்த பெரிய பெரிய பேர்ட் இருக்குங்க. இதை பாருங்களேன். இது பேர் என்னன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. இது எல்லார் கையிலையும் உட்காருதுங்க. ஆனால் ஒரு சில பேர் கையில் வந்து உட்காருது. எல்லார் கையிலையும் உட்காரல, ஒரு சில பேரில் கையிலேருந்து உட்காருது. ஆனால் அதோட கை இருக்குது பாருங்கள், பிடிக்கிறது செம்ம ஹார்டாக இருக்கும் போல். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. வா ஹாய், வரீங்களா என் கூட வீட்டுக்கு? சூப்பராக இருக்கீங்க. பாய். யார்ப்பது? ஏன் இந்த கொலவெறி? ஆஹா, எல்லாம் டெரராக சுற்றுறாங்களே. தம்பிகளா எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஹலோ, சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்னா 2 பேரும் நாங்கள் வாய் வச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஏதாவது டீ காஃபி ஏதாவது நீங்கள் குடிக்கணும்னா இங்கே வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே போவோம் வாங்க. அவ்வளோதான், ஃபண்டேரா பார்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ இதோட கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்த காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து 300. ஸோ டிஃப்ரெண்ட் காம்போஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ டோட்டலாக எங்களுக்கு 3 பேருக்கு 900 ருபீஸ் ஆச்சு. ஓகே போகலாமா? ஃபண்டேரா சூப்பருங்க, நல்லா இருந்துச்சுங்க. என்ஜாய் பண்ணேன், என் பொண்ணு என்ஜாய் பண்ணேன், எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இதோட கிளம்ப வேண்டியது தான். ஓகேங்களா? வாங்கோ. ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபண்டேரா நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் ஏதோ ஃப்ரூட்ஸ் வாங்கணுன்னாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் ஓகே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு ஃபண்டேராவில் இருக்குது. ஸோ நீங்கள் பேசி வாங்கலாம். நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என் பொண்ணு ஒரு பிளான், நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னு போடுறாங்க. ஓகே கைஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.
அங்கே பாருங்கள், அதுதான் போட் ரைடர். ஆல்ரெடி செம்ம கியூ நிற்குது அங்கே.